இந்திய சினிமானாலே பாலிவுட்டா? யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு கோலிவுட் தான். ஏன்னா இந்திய நடிகர்கள்லேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர் எங்கள் ஊரில் தானே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மார்த்தட்டி பல ஃபேன்ஸு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் அந்த நடிகர்னு பார்த்தீங்கன்னா விஜய். அவருடைய அடுத்த படத்துக்கு வாங்குற சம்பளத்தை பற்றி சொன்னால் பல பேர் ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான சம்பளத்தை வாங்க போகிறாரு விஜய். எல்லாருக்குமே தெரியும், த கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகி வெற்றி நடையா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 கோடியை நெருங்கிருச்சு அப்படின்னு ட்ரேடு வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி பல தகவல்கள் முதல்ல இருந்தே வந்தால் கூட ஃபர்ஸ்ட் விஷயம் பல பேரை ஆச்சரியப்படுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயுடைய சம்பளம் தான். ஏன்னா அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே 200 கோடி சம்பளத்தை வாங்கினதே கிடையாது. ஸோ அந்த டைமில் அரசல் புரசலாக அதை பற்றி பல செய்திகள் வந்தால் கூட உறுதியான தகவல் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஆனால் த கோட் படத்துடைய ஒரு இன்டர்வியூ அப்போ ஒருத்தர் கேட்கும்போது அர்ச்சனா கல்பத்தியே சொன்னாங்க, ஆமாம் விஜய்க்கு சம்பளம் 200 கோடி அப்படின்னு. அதை கேட்டோன்னே பல பேருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாச்சு. ஏன்னா சவுத் இந்தியாவிலே அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை யாரும் சம்பளமாக வாங்கலை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் 69வது படத்துக்கு அப்புறமா நான் நடிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஒரே கேள்வி தான், அப்போ அந்த கடைசி படத்துக்கு விஜய் வாங்க போற சம்பளம் எவ்வளவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை 200 வாங்கியிருக்கிறார் இல்லையா, 220 இருக்குமா, 240 இருக்குமா, 250 இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட 275 கோடி சம்பளமா வாங்க போறாராம் விஜய். இந்த தகவல் பல பேருக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படின்னா ஷாருக் கான் தான். அவருடைய முந்தின படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த லிஸ்ட்டில் கூட இல்லை, ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ அவரை பீட் பண்ணி விஜய் இப்போ நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ எண்டு கேமில் அயன்மேனாக நடித்த ராபர்ட் டவுனி அவர்கள் அந்த படத்துக்காக வாங்கிக்கிட்ட சம்பளம் 20 மில்லியன், அதாவது 168 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சூழலில் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா அவெஞ்சர்ஸ் படத்தில் அதுவும் அந்த எண்டு கேமில் அயன்மேன் வாங்கின சம்பளத்தோட கூட சம்பளம் வாங்குறாரு விஜய். ஆனால் ஒரு விஷயம், ராபர்ட் டவுனி இருக்கிறார் இல்லையா, அந்த படத்தில் அவருக்கு 8% ஷேர் வந்ததாகவும் ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட பல 100 கோடிகள் அவருக்கு வருவாய் வந்ததாகவும் கணக்கிற்கு சொல்லப்படுது. இந்த செய்தியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் விஜய் ஃபேன்ஸு பயங்கர சந்தோஷமாக சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா தன்னுடைய தலைவர், அதாவது இந்த படத்துக்கு அப்புறமா அரசியலுக்கு போகிறாரு. நீங்கள் பாருங்கள், இந்தியாவிலேயே நம்பர் 1 சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு நான் மக்களுக்காக போகிறேன் அப்படின்னு போகிறாருன்னா அவருடைய எண்ணத்தை யோசிச்சு பாருங்க. அங்கே தான் அவருடைய மனசு தங்கம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பல பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க. இதெல்லாம் தாண்டி அவருடைய கடைசி படத்தோட இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை பார்த்து பல பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா டைரக்ஷன் ஹச் வினோத், அவருடைய அரசியல் பார்வை நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அரசியல் கலந்த ஒரு கதையாக தான் இந்த கதை இருக்க போகுது அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, எத்தனை மியூசிஷியன்ஸ் வந்தால் கூட அனிருத் அப்படின்னு வந்தால் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு துள்ளல் தான். ஏன்னா அவர் இவருக்காக போட்ட பிஜிஎம் எல்லாமே பக்கா மாசாக இருக்கும். ஸோ அனிருத்து தயவு செய்து இந்த படத்துக்கு பயங்கர மாசான செம்ம சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.